பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே போகமும் திருவும் புணர்ப்பானை பிள்ளையன் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தழ்மையல் என்றறிவொள்ள எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் பார்க்க இருப்பது நெற்குன்றநாதர் தலத்து தரிசனத்தை பார்க்கவிருக்கிறோம். இந்த கோவிலில் எங்கே இருக்குது அப்படின்னா லால்குடி பக்கத்தில் விராகலூர் அருகே உள்ளது. இப்போ தற்பொழுது தின்னக்குளம் என்று அழைக்கப்படுகிறது திரு நெற்குன்றம். இந்த தலம் பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழனோட மகன் ராஜேந்திர சோழன் இருக்கார் இல்லைங்களா, அவரோட மகளோட பையன் கட்டின கோயில். அதாவது ராஜராஜ சோழனோட பெயரன் கட்டின அற்புதமான ஒரு திருத்தலம். கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு மேலே அங்கே சோழர்கள் ஆட்சி அங்கே இருந்திருக்கு. திரு நெற்குன்றம்ங்கிறது அங்கே அவ்வளோ நெற்குவியலாக தானியத்தையே ஒரு இருப்பிடமாக வைத்து அமைந்த ஒரு அற்புதமான தலம் அமைந்த திருக்கோவில். அங்கே நிறைய பணிகள்லாம் சோழர்கள் ஆட்சி காலத்தில் நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனால் கடந்த சில வருடங்களாக அந்த கோவில் பராமரிப்பு இல்லாமல் எதுவும் செய்யாமல் கிட்டத்தட்ட 120 வருடங்களுக்கு, 1 வருடம் 2 வருடம் இல்லை, 120 வருடங்களுக்கு பிறகு அந்த கோவிலில் அருகாமையில் இருக்க நிறைய அடியார்களோட வேண்டுகோளின்படி இப்போ கடந்த அவங்களோட இறைவனுடைய திருவருள் சேர்ந்தாற் போல் 3 ஆண்டுகளுக்கு முன்பு தான் அந்த கோவிலில் குடமுழுக்கு நடைபெற்றது. 120 ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று அந்த கோவிலோட 4வது ஆண்டு வருஷாபிஷேகம் துவக்க விழா. அந்த நாளை ரொம்ப அற்புதமாக அருள்மிகு நெற்குன்றநாதருக்கும் அது தானியபுரீஸ்வரி அம்மாவுக்கும் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் நடைபெற்றது. மற்றும் துர்க்கையம்மனுக்கு மிக அற்புதமாக வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால ரொம்ப அருமையாக துர்க்கையம்மனுக்கு அபிஷேகம், அந்த அபிஷேகம் முழுவதும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவுக்கு பின்னாடி நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் அருடைய திருவாரூரில் அருடைய பொன் செய்த மேனியினீருங்கிற பொன் பொருளும் கிடைக்க உதவும் அற்புதமான பதிகம் இது. ஏன் அப்படின்னா இன்னும் அந்த கோவிலில் நிறைய திருப்பணிகள் இன்னும் நடைபெறதுக்காக வேலை இன்னும் நிறைய இருக்கிறது. அதனால் கோவிலுக்கு இன்னும் நிறைய பொருளாதார வசதி வேண்டும் அப்படிங்கிறதுனால இந்த பதிகம் இதுக்கு பின்னாடி நம்ம கேட்கவிருக்கிறோம். அனைவரும் இந்த பதிவை பார்த்தும் கேட்டும் தங்களால் இயன்ற உதவி திரு நெற்குன்றம் தலத்திற்கு உங்களால் இயன்ற உதவி செய்ய முடிந்தால் செய்யுங்க. ஏன்னா நிறைய திருப்பணிகள் அங்கே செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் உங்களால் முடிந்த உதவி அந்த திருக்கோயிலுக்கு செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்று முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா, திருச்சிற்றம்பலம். பொன் செய்த மேனியினே புலித்தோளை அரைக்கசைத்தேன் முள் செய்த மூவையிலும் எரித்தேன் முதுகுன்றமர்ந்தேன் மின் செய்த நுள்ளிடையாள் பறவை இவள் தன்முகப்பே என் செய்தவாரடிகேள் அடியேன் கிட்டளம் கெடவே கும்பருமானவரும் உடனே நிற்கவே எனக்கு செம்பொன்னை தந்தருளி திகழும் முதுகுன்றமர்ந்தே வம்பமரும் குழலால் பறவை இவள் வாடுகின்றாள் எம்பெருமான் அருளீரடியேன் கிட்டளம் கெடவே பக்தர்களுக்கு அருள் செய்யும் பரம்பரனே முத்தா முக்க
கணனே முது குன்றம் அமர்ந்தவனே மைத்தாரும் தடங்கள் பறவை இவள் வாடாமே அத்த தந்தருளாய் அடியேன் கிட்டளம் கெடவே மங்கையோர் கூறமந்தி மறை நான்கும் விரித்துகந்தே திங்கள் சடை கணிந்தே திகழும் முது குன்றமந்தே கொங்கை நல்லால் பறவை குணம் கொண்டிருந்தாள் முகப்பே அங்கணனே அருளாய் அடியேன் கிட்டளம் கெடவே மையாரும் இடற்றாய் மறுவார் புறம் மூன்றரித்த செய்யார் மேனியனே திகழும் முது குன்றமர்ந்தாய் பையாரும் மறவே ஆள்குளாள் இவள் வாடுகின்றாள் ஐயா தந்தருளாய் அடியேன் கிட்டளம் கெடவே நெடியான் நான் முகனும் இரவியொடும் இந்திரனும் முடியால் வந்திரஞ்ச முது குன்றம் அமர்ந்தவனே படியாரும் இயலாள் பறவை இவள் தன்முகப்பே அடிகேள் தந்தருளாய் அடியேன் கிட்டளம் கெடவே கொந்தனவும் பொழில் சூழ் குளிர்மாமதில் மாளிகை மேல் வந்தனவும் மதிசே சடை மாமது குன்றுடையாய் பந்தனவும் விரலாள் பறவை இவள் தன்முகப்பே அந்தணனே அருளாய் அடியேன் கிட்டளம் கெடவே பரசாரும் கரவா 14 சூழ முரசார் வந்ததிர முது குன்றம் அமர்ந்தவனே விரை சேரும் குழலாள் பறவை இவள் தள்முகப்பே அரசே தந்தருளாய் அடியேன் கிட்டளம் கெடவே ஏத்தாதிருந்தறியே இமையோ தனி நாயகனே மூத்தாய் உலகுக்கெல்லாம் முது குன்றம் அமர்ந்தவனே பூத்தாரும் குழலாள் பறவை இவள் தன்முகப்பே கூத்தா தந்தருளாய் கொடியேன் கிட்டளம் கெடவே பிறையாரும் சடயம் பெருமான் அருளாயின்று முறையாள் வந்தமர வணங்கும் முது குன்ற தம்மை மறையார் தம் குறிசில் வயல் நாவலாரூரன் சொன்ன இறையாள் பாடல் வல்லார்க்கு எளிதாம் சிவலோகமதே இறையார் பாடல் வல்லார்க்கு எளிதாம் சிவலோகமதே திருச்சிற்றம்பலம். வாராதிருந்தால் இனி நான் வடிவேல் விழிக்கு மையெழுதேன். வாராதிருந்தால் இனி நான் வடிவேல் விழிக்கு மையெழுதேன். மதிவாழ்வதற்கு திலகமிடேன். மணியாள் இழைத்த அணிபுனையேன். பேராதரத்தினோடு பழக்கம் பேசேன். சிறிதும் முகம்பாரேன். பிறங்கு முளைப்பால் இனிதூட்டேன். பிரியமுடன் ஒக்கலையில் வைத்து தேரார் வீதி வளம் காட்டேன். செய்ய கடிவாய் முத்தமிழே. செய்ய கனிவாய் முத்தமிழே.
திகழும் மணித்தொட்டிலில் ஏற்றி திருக்கண் வளர சீராட்டே திகழும் மணித்தொட்டிலில் ஏற்றி திருக்கண் வளர சீராட்டே தாராரிமவான் தடமார்வி தவழும் குழந்தாய் வருகவே சாலிப்பதிவாள் காந்திமதி தாயே வருகவே சாலிப்பதிவாள் காந்திமதி தாயே வருக வருகவே வருக வருகவே ஆய்முத்து பந்தனில் மெல்லணை மீது ஆய்முத்து பந்தரின் மெல்லணை மீது அருகிருந்து நீ முத்தம் தா என்று அவர் கொஞ்சம் வேளையில் முத்தம் தா என்று அவர் கொஞ்சம் வேளையினில் நித்தம் நித்தம் வேய் முத்தரோடு என் குறைகளெல்லாம் மெல்ல மெல்ல சொன்னால் நித்தம் நித்தம் வேய் முத்தரோடு என் குறைகளெல்லாம் மெல்ல மெல்ல சொன்னால் நின் வாய் முத்தம் சிந்திவிடுமோ நின் வாய் முத்தம் சிந்திடுமோ நெல்வேலி வடிவம்